பெஸ்டோ பெஸ்டோ பேசுகிற தாய் இந்தியா நாடு முழுவதும் கணக்கு முதலமைச்சராக இருக்கிறோம். கணக்கு பூரா பீஸை பிடிங்கிட்டார். இப்போ எல்லா முதலமைச்சரும் மாட்டி உள்ளே வருவான், மாட்டிடுவார். ஐயா மாட்டி தான் கொண்டு வருவார். நீதி அரசர் பிரதமரை பிடிங்கியாச்சு. ஐயா நீதி அரசர் ஆண்ட இடத்துல வந்து ஓம் நம சிவாயா உட்காந்து உத்தராட்சியம் வச்சு அவன் கேட்டான். கேட்க வெற்ற முடியாது, முடிச்சுட்டார் ஐயா. முக்கால் சத்தியம் ஏற்கனவே கணக்கு விட்டாச்சு. வந்து உட்காருவான், இப்படித்தான் போடுவான், இப்படித்தான் கேள்வி கேட்பான். இன்னொருக்கா நான் சேரை பிடிச்சி ஆட்டணும்னு கேட்கான். முற்றுப்புள்ளி வச்சுட்டார். எப்படி இந்த கணக்கை முடிக்கணும் அப்படின்னு இந்த ரெண்டு கட்சிக்கார போய் சேர்த்து டெல்லியில் உட்காந்து ஆட்டம் ஆடினால இந்த ரெண்டு பேரை வச்சு பிடிச்சி ஆட்டணும்ட்டார். ஆட்டி தூக்கி ஏற்றணும்ட்டார். செயலறையில் 13 கம்பி, 13 செயலறை, 13வது கோட்டீஸ்வரர் ஐயா. இன்னைக்கு 8ஆம் நாட்டு சனி சென்னையிலேருந்தே வாடா அப்படின்ட்டார். அவனை போய் பீஸை உருவிட்டு அப்படியே வாடா அப்படின்ட்டார். அவன் விளையாட்டு விளையாடுவான். சென்னையில், மெட்ராஸ், டெல்லியிலையும் விளையாடுவான். எல்லாம் விளையாடுறான் அப்படின்ட்டார். அக்னிபார் திட்டம் குளோஸ் திங்கக்கிழமை பண்ணிட்டாருன்னா சிக்கலுக்கு மேலே சிக்கல். எல்லாருமே வருவான், மாட்டுவான். விவசாயத்தை அழிச்ச கணக்கு நீதிமன்றத்தில் எல்லாமே இருக்குது. கணக்கு அழிச்சது பூரா உள்ளே வந்து இருக்குது. எல்லா இடமும் விவசாயத்தை பாடுபட்டு சாப்பிட்டு அவனுக்கு கொடுத்துருக்காரு. விவசாயத்தில் போய் எல்லாம் டார்டாரா வண்டி அடித்து வண்டியில் ஓட்டி சேசிபி வண்டி, அந்த வண்டி, இந்த வண்டி, மலைகளை உடைச்சி பாலாக்கி வச்ச கணக்கு எல்லாம் சேர்த்து மாற்று ரயில் பெட்டி மாதிரி ஏற்றிக்கிட்டே இருப்பார். புரியுதா? சிரிக்கிறவன் சிரிடா அப்படின்னு இருக்காரு. புரியுதா? நடுங்க விட வேண்டிய நேரம் நடுங்க விடுவார். அப்பத்தான் நடுங்கி ஓடுவான். வெட்டுக்காட்டுகளில் ஆணும் பெண்ணும் ஓட்டத்தை பார்க்கணும். இப்போ ஆடுறவெல்லாம் ஆடுறா அப்படின்ட்டார் ஐயா நீதி அரசர். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோ. சென்னை, மெட்ராஸ் டு மும்பை, மகாராஷ்டிரா, டெல்லி வரைக்கும் முதலமைச்சர் பூரா பீஸை உருவியாச்சு. இன்னையோட குளோஸ். செத்த பேய் மாறி போவான், பேய் மாறி வருவான். ஆணும் பெண்ணும் குளோஸ் பண்ணிட்டார் ஐயா நீதி அரசர். இப்போ எல்லாருமே உள்ளே மாட்டுவான். சட்டங்கள் போட்ட கணக்கு எல்லாம் நீதிமன்றத்திலே எடுப்பாங்க. முதலமைச்சர் என்ன சட்டம் போட்டிருக்கான், பிரதமர் என்ன சட்டம் போட்டிருக்கான், இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் எப்படி படுக்க போட்டு விவசாயத்தை பாழாக்கி பூமியை பாழாக்குறது இந்த பேக. இவனுங்களை படுக்க போட்டாச்சுன்னா கூறுக்குறா ஓடும். கூறுக்குறா ஓடையில் நம்ம பணத்துகளை வாங்கி போட்டுமா முடிஞ்சு போட்டு மந்திரியிலேருந்து எம்எல்ஏ முதலமைச்சர் வரைக்கும் ஓடுதான். எல்லா இடத்துலையுமே துட்டு வாங்குவான், பணம் வாங்குவான். எம்எல்ஏ வாங்குவான், பத்திரப்பதிவில் வாங்குவான், மந்திரிக்கு உண்டு. அந்த கம்சங்கள் போகும். கம்சங்கள் உட்கார்ந்து சேரை பிடிச்சி ஆட்டி ஓடுதான். ஏண்டா அடி கொடுக்குற நேரத்தில் தெல்ல தெரிச்சு ஓடும் பார். பத்திரம் ஆவணத்தில் எத்தனை பேர் ஆதார கார்டு உள்ளே இருக்கா ஒரு ஆவணத்தில் அத்தனை உள்ள தூக்குவார். சாட்சி கேட்டு போட்டு எல்லாருமே தூக்கி கொண்டாடாமாரு. அப்போத்தான் நீதிமன்றம் கூடுதலாக இயங்கும். புரியுதாடா? கணக்கு எடுக்கணும்டா. நீ ஆட்டி வச்சுட்ட, பாழாக்கி வச்சுட்ட. கடவுள் ஈஸ்வரன் கணக்கு எடுக்கணும், நீதி அரசர் கணக்கு எடுக்கணும். நீதி அரசர் கணக்கு எடுப்பார். முக்கால் சத்தியம். டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் முதலமைச்சர் பீஸை பிடுங்கியாச்சு. 8ஆம் நாட்டு சனி பிடுங்கி ஐயா காலடியில் பாதத்தில் வச்சுட்டான். முக்கால் சத்தியம்.